Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல IVC இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரியா? ஏன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு டாபிக் படிச்சோம்னா அதை கண்டினியூவா சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சேர்த்து ஒரு தடவை ரிவைஸ் விட்டுட்டீங்கன்னா அண்ட் அது வந்து உங்களுக்கு அடுத்து நீங்க டெஸ்ட் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சரியா? நான் வந்து சும்மா ஒரு ரேண்டமா நிறைய இடத்துல சர்ச் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ல ப்ரீவியஸ் இயர் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நான் அப்படியே ஒண்ணுன்னா நான் சொல்லிட்டே வரேன். எல்லாமே நீங்க வந்து வாங்க முன்னாடி வீடியோல படிச்சிட்டோம் அண்ட் நீங்க வந்து ஜஸ்ட் அது நமக்கு மைண்ட்ல ஞாபகம் வருதா அப்படிங்கிறது செக்அப் பண்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துலாமா? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ஹாஸ் அ டாக்யார்ட். டாக்யார்ட் எங்க இருந்துன்னு பார்த்தோம். டாக்யார்ட் அப்படின்னாலே நமக்கு லோத்தல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ டாக்யார்ட் அப்படின்னாலே லோத்தல் தான் சரியா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் லோத்தல். அடுத்து which city existed in the Indus Valley civilization? இங்க கொடுத்திருக்கிற நாள்ல எந்த சிட்டி வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்ததுன்னு சொல்லிருக்காங்க? ஹரப்பா. சோ இது வந்து நம்ம ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி தான் கொண்டு போக போறோம் சரியா? ரொம்ப ஸ்பீடா உங்களுக்கு அப்படியே படிச்சதெல்லாம் ஞாபகம் வருதான்னு நீங்க செக் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்து in which of the following sites of Indus Valley civilization was the Great Bath? Great Bathனாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? மொஹஞ்சதாரோ. சோ ஆப்ஷன்லாம் பார்க்கவே வேண்டாம். Great Bathனாலே மொஹஞ்சதாரோ. அடுத்து லோத்தல் a prominent city of ancient Indus Valley civilization is situated in which of the following states? லோத்தல் எந்த ஸ்டேட்ல இருக்குது? லோத்தல் வந்து குஜராத்ல கீழே குஜராத்ல இருக்கும். ஓகேவா? சோ லோத்தல் குஜராத்ல இருக்குது. அடுத்து பார்க்கலாமா? அப்படி சோ இதே ஸ்பீட்ல நீங்க வந்து இந்த செஷன் ஃபுல்லுமே நம்ம வந்து ஸ்பீடா ஓகே ரேபிட் ஃபயரா கொண்டு போக போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அண்ட் which of the following is a Harappan site located in Rajasthan? ஓகேவா? இந்த ஃபாலோயிங்ல எது வந்து ராஜஸ்தான்ல லொகேட் ஆயிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மொஹஞ்சதாரோவா? மொஹஞ்சதாரோ கிடையாது. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் சிந்து ப்ராவின்ஸ் வரும். அண்ட் சுட்கா ஜெண்டர் காலிபங்கன் லோத்தல் லோத்தல் இப்பதான் பார்த்தோம் குஜராத். சோ அப்ப காலிபங்கன் தான் வரும். இதோட ஆன்சர் என்ன? காலிபங்கன். ஓகே, காலிபங்கன் தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது. அடுத்து பிளவ் ஃபீல்டு எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது வந்துட்டு இந்த உழுத நிலம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா காலிபங்கன். ஓகேவா? காலிபங்கன்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். which one of the following in the cities was known for water management? வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு ரொம்ப பெஸ்டா ஓகே அதுக்கு பேர் போன ஒரு சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பேர் போன சிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன எங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல தோலவீரா தான் வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல பெஸ்டா இருந்த ஒரு சிட்டி. அடுத்து எந்த சிட்டியை வந்து மூணு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காங்க? நம்ம பார்த்ததுல எல்லாமே மேக்ஸிமம் வந்து 2 பார்ட்டா தான் டிவைட் பண்ணிருப்பாங்க. எது 3 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்காதுன்னு பாத்தீங்கன்னா லோத்தல், காலிபங்கன், தோலவீரா மட்டும் தான் வந்துட்டு 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? தோலவீரா அப்படிங்கிற இடம் மட்டும்தான் 3 பார்ட்டா டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா? சரி. அண்ட் அடுத்து பார்க்கலாம். தோலவீரா வந்துட்டு எந்த ஸ்டேட்லன்னு கேட்டிருக்காங்க. தோலவீரா வந்து எந்த ஸ்டேட்ல லொகேட் ஆயிருக்கு? தோலவீரா அப்படிங்கிறதும் குஜராத்ல தான் வரும் சரியா? தோலவீரா, லோத்தல் ரெண்டுமே குஜராத் தான். அடுத்து the river Indus was called dash by the Iranians and Greeks about 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இண்டஸ் ரிவரை வந்து இரானியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதாஸ்தா, கர்னாலி, விபாசா, ஹிந்தோஸ். சோ இது எல்லாருமே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஹிந்தோஸ் அப்படிங்கறது ஆன்சர். ஓகேவா? இண்டஸ் அப்படின்னாலே ஹிந்தோஸ். இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில இது நான் டீடைல் கொடுக்கும்போது மிஸ் பண்ணிருப்பேன். சோ அந்த மிஸ் பண்ணதை கவர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்கேன். சோ அப்ப நான் கொடுத்த கேரண்டி உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிரும் இல்ல? ஏன்னா வந்து நான் முழுக்க நான் முடிச்சு தரேன்னு சொன்னேன். அதனாலதான் நான் வந்து அங்க மிஸ் பண்ணதையும் ப்ரீவியஸ் இயர் கூட சேர்த்து எடுத்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இது வந்து நான் அங்க எடுத்துருக்க மாட்டேன், பட் இங்க கவர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நான் தேடினதுல ஏதாவது மிஸ் அங்கேயும் நான் வீடியோலயும் நிறைய பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கலாம். அதுல மிஸ் ஆகுறது இங்க ப்ரீவியஸ் இயர்ல கவர் பண்ணுவோம். இதுலயும் இன்னும் மிஸ் ஆகுறது அடுத்து வந்துட்டு நான் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொண்டு வருவேன் சரியா? ஓகே, அதுல நம்ம பாத்துலாம். அடுத்து பாத்தீங்கன்னா from where the copper chariot of Harappan cities was found? ஓகேவா? எங்க வந்து காப்பர் சேரியட்? ஓகேவா? காப்பர்ல செய்யப்பட்ட சேரியட்னா என்னது? சேரியட்னா அந்த தேர் சரியா? தேர் மாதிரி இருக்கிறது வந்து எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவுமே நான் வந்து அந்த டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இருந்திருக்கும். சோ காப்பர் சேரியட் அப்படிங்கிறது தைமாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஓகேவா? தைமாபாத் அப்படிங்கிற இடத்துலதான் காப்பர் சேரியட் இருந்திருக்கு. ஓகேவா? சோ இதுல வேற எதுவுமே வராது. குணால் கிடையாது, ராக்கிகரி கிடையாது, பனாவலி, மொஹஞ்சதாரோ எதுவுமே வராது. தைமாபாத் தான் ஆன்சர். ஓகேவா? இது அதுல மிஸ் ஆயிருந்தாலும் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? அடுத்து கக்கர் அப்படிங்கிற ரிவர் பத்தி கேட்டிருக்காங்க.
Which one of the following sites is located in the valley of Gaggar and its associated rivers? Gaggar அப்படிங்கிற ரிவர் இல்ல கக்கர் ரிவர் வேலின்னு சொல்லக்கூடிய அந்த ரிவருக்கு பக்கத்துல இந்த ஃபாலோயிங்ல இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த பிளேஸ் இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அலாம்கிர்பூர், லோத்தல், மொஹஞ்சதாரோ, பனாவலி. சோ இதுல எது பாத்தீங்கன்னா பனாவலி தான் ஆன்சர். கக்கர் அப்படிங்கிற ரிவர் வேலி எந்த சிட்டி வந்து கக்கர் அப்படிங்கிற ரிவர் வேலியில இருந்துச்சு பாத்தீங்கன்னா பனாவலி. ஓகேவா? பனாவலி அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, which among the following pair is not correctly matched? எது வந்து அந்த பிளேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, எது நாட் கரெக்ட்லி மேட்ச்டு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலாம்கிர்பூர் உத்தரப்பிரதேஷ் கரெக்ட் தான். ஓகே. பனாவலி ஹரியானா, தைமாபாத் மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க, ராக்கிகரி ராஜஸ்தான். சோ இதுல வந்து எது தப்பா இருக்கு, எது வந்து தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராக்கிகரி தான் தப்பா இருக்கு. தைமாபாத் அப்படிங்கிறது நம்ம மகாராஷ்டிரா தான். அந்த 4 இது பார்த்தோம்ல, இதுல அலாம்கிர்பூர் வந்து யூபியில இருக்கும், அப்புறம் வந்துட்டு மண்டா அப்படிங்கிறது ஜம்முல இருக்கும், கீழே தைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அண்ட் பனாவலி அப்படிங்கிறது ஹரியானால நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ராக்கிகரி ராஜஸ்தான்ல கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் தப்பா இருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, the Harappan city represented by the archaeological site of Lothal was situated in the river. அதாவது லோத்தல் அப்படிங்கிற ரிவர் லோத்தல் அப்படிங்கிற சிட்டி எந்த ரிவர் பேஸ் பண்ணி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் போகவா அப்படிங்கிற ரிவர். ஓகேவா? இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, லோத்தலுக்கு போகவா, லோத்தல்ல இருந்து நம்ம எங்கனாலும் போகலாம். சோ லோத்தல் ஏன்னா போர்ட் சிட்டி. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா லோத்தலுக்கு போகலாம். ஓகே, போகவா அப்படிங்கிற ரிவர் இருக்கா, சோ லோத்தலுக்கு போகலாம் அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா லோத்தல்ல இருந்துதான் நமக்கு எங்கனாலும் உலகத்துல எங்கனாலும் போறதுக்கான போர்ட் சிட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு க்ளூ மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எனக்கு லோத்தல்ங்கிறது எப்போ கேட்டாலும் மறக்காது. லோத்தலுக்கு போகவா அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்க வந்துட்டு சிக்னிபிகண்ட், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே வந்துட்டு எது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிபிகண்ட் ஃபீச்சர் அப்படின்னு கேக்குறாங்க. பர்ன்ட் பிரிக் பில்டிங் தான் வந்து சிக்னிபிகன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச்சஸ் இதெல்லாம் கிடையாது, பில்டிங் ஆஃப் வர்ஷிப் கிடையாது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை விட அங்க அந்த பர்ன்ட் பிரிக்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா இருக்கு, யூனிக்கான ஒரு ஃபீச்சரா இருக்குது. சரியா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹரப்பன் பீப்புள் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எதை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லணும். ஏர்லியஸ்ட் பீப்புள் டு ப்ரொடியூஸ் காட்டன். ஓகே, ஏர்லியஸ்ட் பீப்புள் டு ப்ரொடியூஸ் காட்டன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. which of the following civilizations flourished on bank river Nile? நைல் ரிவர்ல எந்த சிவிலைசேஷன் இருக்குது? நைல் வந்து எங்க அங்க எகிப்துல வருவாங்க. சோ எகிப்தியன் சிவிலைசேஷன்ல தான் வந்துட்டு நைல் ரிவர் வரும். ஓகேவா? அடுத்து on which of the following river banks was Harappa situated? ஹரப்பா எந்த ரிவர்ல இருக்கு? ஹரப்பா வந்து என்ன ராவி, ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டாலே ராவி தான். ஓகே. அடுத்து ராவி நதி கரையில. who among the following discovered ஹரப்பன் சைட்டை யாரு டிஸ்கவர் பண்ணா? ஒருத்தர் பார்த்தோம்ல, ஆர்டி பானர்ஜின்னு சொல்லிட்டு, சாரி தயாராம் சைனி. ஓகே. சோ ஆர்டி பானர்ஜி வந்துட்டு மொஹஞ்சதாரோக்கு. ஓகே. தயாராம் சைனி தான் வந்துட்டு என்ன ஹரப்பன் சைட்டுக்கு. அடுத்து பாருங்க, ரிமைன்ஸ் ஆஃப் விச் அனிமல் ஹேவ் நாட் பீன் டிஸ்கவர்ட் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எதோட ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கப்படல? எலிஃபண்டா, கௌவா, லயனா. ஓகே. இந்த 4ல எதான் வரும்? ஹார்ஸ் தானே வரும். ஓகே. லைனும் இருக்கும், எலிபண்ட் இருக்கும். கவு வந்துட்டு சில இடத்துல இருக்கிறதா கொடுத்துருக்காங்க, சில இடத்துல இல்லாததா கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்துட்டு மேஜரா வந்து நீங்க எது இல்ல அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் இல்ல அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? ஹார்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தெரியல. ஹார்ஸ பத்தி ஓகே சரி. இதுல என்னன்னா எதோட ரிமைன்ஸ், நம்ம ஒரு இடத்துல வந்து ஹார்ஸோட ரிமைன்ஸும் காணப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா ஹார்ஸோட ரிமைன்ஸும் காணப்பட்டிருக்கும். கவு பத்தி நமக்கு மாடுகள் மத்த இதை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் லயனோட ரிமைன்ஸ் கிடைக்கவே இல்லையா? சரியா? இங்க வந்து ரிமைன்ஸ் கேக்குறாங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணேன், எதோட சிம்பிள்ஸ் அந்த மாதிரி வச்சு யோசிச்சேன். பட் இங்க அது மாதிரி கிடையாது. ரிமைன்ஸ்னா வந்துட்டு அதோட எலும்பு கூடுகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கானது. யானை இருக்கிறதுக்கான அடையாளம் கிடைச்சிருந்திருக்கு, யானையோட எலும்பு கூடுகள் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருக்கலாம், கவுவோடது கிடைச்சிருக்கலாம், எலிஃபண்ட் அந்த ஹார்ஸோடது கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா லைனோடது மட்டும் அதோட ரிமைன்ஸ் பத்தி எதுவுமே டிஸ்கவர் பண்ணப்படலையா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. சோ இந்த மாதிரி நமக்கு வித்தியாசமான கொஸ்டின் இருக்கும்போதுதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம், ஹார்ஸ் தான் தெரியலன்னு எல்லாரும் போட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா பாருங்க கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு, இதோட ரிமைன்ஸ் வச்சுன்னா லைன் தான் போடணும். சரியா? நான் பார்த்த சோர்ஸ் வரைக்கும் ரிமைன்ஸ் எது காணப்படலைன்னா லைன் தான்
காணப்படல. ஓகேவா? அடுத்து ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சைட்ஸ் ஃப்ரம் வேர் த ஃபேமஸ் புல் சீல் அப்படிங்கிறது எங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? எந்த சைட்ல இருந்து, எந்த ஃபேமஸான சைட்ல இருந்து புல் சீல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க. ஹரப்பால இருந்து தான் புல் சீல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அடுத்து சீல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும், 2x2 அந்த ஷேப்ல இருக்கும். ஹரப்பால கிட்டத்தட்ட 2000க்கு மேல சீல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதுல அதிகமா வந்து மொஹஞ்சதாரோல தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, ஆன் விச் ஆஃப் த எந்த ரிவர் பேங்க் வந்துட்டு மொஹஞ்சதாரோல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோல என்ன ரிவர்? இண்டஸ் தானே. மொஹஞ்சதாரோ அப்படின்னாலே அது வந்து இண்டஸ் ரிவர், சிந்து நதி கரையில தான் இருக்கும் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஃப்ரம், கொஞ்சம் நான் வேகமா போறேன், உங்களை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் த சைட் த ஐடல் ஆஃப் பிரான்ஸ் டான்சர் அந்த டான்சிங் டால் இருந்துச்சுல, அந்த டான்சிங் டால் வந்துட்டு எந்த சைட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ டான்சிங் டால் இதெல்லாம் மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. டான்சிங் டாலும் அந்த ப்ரீஸ்டும் அந்த தோல்ல வந்து ஒரு மாதிரி போட்டுட்டு இருப்பார்ல தாடி வச்சு, அதெல்லாம் மொஹஞ்சதாரோல தான் கிடைக்கும். அடுத்து ஹூ டிஸ்கவர்ட் த லோத்தல் சைட்டை யார் டிஸ்கவர் பண்ணா? எஸ்.ஆர். ராவ். ஓகேவா? லோத்தல் அப்படின்னாலே லோத்தல் ராவ், லோத்தலுக்கு போகலாமா அந்த மாதிரி ஏதோ அந்த ராவ் அப்படிங்கிற ஏதோ நீங்க வந்து க்ளூ ஏதாவது வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு வந்து இதெல்லாம் மறக்காது, நான் நிறைய தடவை இதை படிச்சதுனால எனக்கு அப்படி ஃப்ளோல வந்துரும் டக்கு டக்குன்னு. நீங்களும் நிறைய தடவை அதை ரிப்பீட்டடா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் மறக்காது. அப்படி ஃப்ளோல அந்த ரிவர்னாலே அங்க லோத்தல் வந்துடும். போகவான் ரிவர்னாலே எனக்கு லோத்தல் வந்துடும். இண்டஸ் அப்படின்னாலே மொஹஞ்சதாரோ வந்துடும். ஓகேவா? ராவி அப்படின்னாலே ஹரப்பா வந்துடும். சரி, அந்த மாதிரி நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதெல்லாம் வந்துடும். அடுத்து பாருங்க, from which of the following in the site evidence of harbor அப்படிங்கிறது கோடிவாடா அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ல எங்க ஹார்பர் இருந்திருக்கும்? நமக்கு தான் தெரியும்ல, போர்ட் சிட்டினால என்னது? லோத்தல் தானே. இப்படியும் மாத்தி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஒண்ணு போர்ட் சிட்டின்னு கேக்குறான், இல்லாட்டி ஹார்பர்னு கேக்குறான், இல்லாட்டி டாக் யார்டுன்னு கேக்குறான். ஓகேவா? சோ அப்ப இந்த லோத்தல் வச்சு எவ்வளவு இம்பார்ட்டன்டா நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, லிட்டில் ஹரப்பா அல்லது லிட்டில் மொஹஞ்சதாரோ இங்க ஃபாலோயிங்ல எதை சொல்றாங்க? லிட்டில் ஹரப்பா அல்லது லிட்டில் மொஹஞ்சதாரோன்னு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹரப்பாவே மறுபடியும் லிட்டில் ஹரப்பா லிட்டில் மொஹஞ்சதாரோன்னு சொல்லுவாங்களா? இது ரெண்டும் கிடையாது. என்னது? லோத்தல்ல தான் வந்து லிட்டில் ஹரப்பா லிட்டில் மொஹஞ்சதாரோன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி வந்துட்டு நமக்கு லோத்தலா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து காலிபங்கன் அந்த சைட்ல என்ன ரிவர் இருக்கு? காலிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு சைட்னு பார்த்தோம். இங்க என்ன ரிவர் பாத்தீங்கன்னா கக்கர், சரஸ்வதி. ஓகேவா? கக்கர் அல்லது சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இதுவும் ரொம்ப முக்கியம். கக்கருக்கு இன்னொரு பேர் வந்துட்டு சரஸ்வதி. அடுத்து பாத்தீங்கன்னா ஊ டிஸ்கவர்ட் காலிபங்கனை யாரு டிஸ்கவர் பண்ணிருப்பா? காலிபங்கனை யாரு? ஏ கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஏஎன் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அமலானந்தா கோஷ். அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ஃபர்ஸ்ட் எந்த பிளேசஸ் டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க? ஹரப்பாவை. எப்போ? 1921. ஓகேவா? அது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 1921 தான் போடணும். எந்த மெட்டல் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்காரனுக்கு தெரியாது? அயன் வந்து தெரியாது. அயனை பத்தின அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த பீரியட சார்ந்தது? புரோட்டோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் புரோட்டோ ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சது. அடுத்து ஸ்டாச்சு ஆஃப் பேர்டன் வந்துட்டு எங்க ஃபவுண்ட் பண்ண? அந்த நான் சொன்னல ஸ்டாச்சு ஆஃப் தாடி வச்ச மனுஷன், அது எங்க? மொஹஞ்சதாரோ தான். அடுத்து த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் த ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட்? போஸ்ட் ஆஃப் ரடான். ஓகேவா? போஸ்ட் ஆஃப் ரடான். நம்ம வந்து இது ரேபிட் ஃபயர் செஷனா கொண்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க அந்த என்னோட ஃப்ளோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லோக்கல் நேம் ஆஃப் மொஹஞ்சதாரோட லோக்கல் நேம் என்ன? மவுண்ட் ஆஃப் டெட். பார்த்தோமா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் gives evidence of a ஸ்டேடியம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து எந்த சைட்ல இருக்குது? ஸ்டேடியம் இருந்ததுக்கானது தோலவீரால ஸ்டேடியம் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து தோலவீரா வச்சு அவங்க எவ்வளவு கேக்குறாங்க பாருங்க. லோத்தல், தோலவீரா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா வச்சு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அடுத்து இது நம்ம பார்க்காதது, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. R37 அப்படிங்கிற சிமெட்ரி. ஓகே, R37 அப்படிங்கிற ஒரு இடுகாடு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எங்க இருந்திருக்கு? இங்க ஆப்ஷன்ல எங்க அப்படின்னு பார்த்து சொல்லணும். R37 அப்படிங்கிறது ஹரப்பால இருந்திருக்கு. ஓகேவா? சிமெட்ரி அப்படிங்கிறது ஹரப்பால இருந்திருக்கும். அந்த சிமெட்ரியை வந்து R37 சிமெட்ரின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் வந்து கொடுத்துருக்கிறதுல வெறும் சிமெட்ரியும் இருக்கும், ஆனா R37 சிமெட்ரின்னு படிக்கணும். அடுத்து இண்டஸ் சீல்ஸ்ல வந்துட்டு எதோட மோட்டிவ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? எதோட மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிகான் தான் வந்து ரொம்ப தனித்துவமா ஒரு இது. ஒத்த கொம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மிருகம், குதிரை மாதிரியும் இருக்கும், நம்ம மாடுகள் மாதிரியும் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த யூனிகான்ங்கிறது. இது வந்து இண்டஸோட சீல்ல இருக்கக்கூடிய மோட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு மண்டா எங்க இருக்கு? மண்டா அப்படிங்கிறது என்ன ரிவர்லன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஜம்மு பிளேஸ் தெரியும், அது என்ன ரிவர்? மண்டா அப்படிங்கிறது என்ன ரிவர்? சட்லஜா, ஜீலமா, செனாபா,
அண்ட் இண்டஸா? இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினாப் ரிவர்ல இருக்கு. ஓகே, மண்டா அப்படிங்கிறது ஜம்முல இருக்கு அண்ட் ஜம்முல இருக்கு, செனாப் அப்படிங்கிற ரிவர்ல. ஓகேவா, ஜம்மு செனாப் ரிவர்ல. அடுத்து பீட் மேக்கிங் ஃபேக்டரி. பீட் மேக்கிங்கான எவிடன்ஸ் வந்து எங்க இருந்திருக்கு? பீட் மேக்கிங் அப்படிங்கிறது எங்க இருந்திருக்கு எவிடன்ஸ்? சனுதாரோ. ஓகேவா, சனுதாரோ தான் பீட் மேக்கிங்கான எவிடன்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் ஏர்லிஸ்ட் எர்த்குவேக் இருந்ததுக்கான அடையாளம் காளிபங்கன். ஓகேவா, இது எனக்கு ஏதாவது ஒண்ணு நான் எனக்கு கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருந்தேன்னா நான் அதை வந்து செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். சரி, எனக்கு வந்து இந்த எர்த்குவேக் தெரியும், பட் இந்த பீட் மேக்கிங் கொஞ்சம் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிதானே? பீட் மேக்கிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்த்துக்க மாதிரியே இருக்கும், ஆனா பீட் மேக்கிங் அப்படிங்கிறது சனுதாரோல தான் வரும். அடுத்து ட்ரைனேஜ் சிஸ்டம், முக்கியமானது. ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு எங்க, சிவிலைசேஷன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. எங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு எங்க இல்ல, எந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லன்னு கேட்டிருக்கான், ஆப்சன்னு கேட்டிருக்கான். எங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பனாவலி, தோலவீரால எல்லாம் இருக்கும். தோலவீரா, லோத்தல், லாக்கிகரிலாம் லார்ஜஸ்ட் சைட். ஸோ அப்ப இங்க லார்ஜஸ்ட் சைட் எல்லாம் இருந்திருக்கலாம், பட் எங்க லேக் ஆகுது, அது எங்க ஆப்சென்ட் ஆகுது? பனாவலியில. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி கொடுக்கலன்னா, பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா நோட் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் இந்த செஷனே. ஓகேவா, சோ ரேபிட் ஃபயரா கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, லிப்ஸ்டிக் இருந்ததுக்கான அடையாளம் வந்துட்டு சனுதாரோல கிடைச்சிருக்கும். சரியா, லிப்ஸ்டிக் அந்த ஒரு வேனிட்டி அப்படின்னு சொல்லி வேனிட்டி கேஸ்ன்னு சொல்லுவோம், அதுவுமே இங்க சனுதாரோல தான் இருந்திருக்கும். ஓகேவா, லிப்ஸ்டிக் இருந்ததுக்கான அடையாளம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு which of the following the Director General of Archaeology Survey of India at the site of at the time of excavation of யார் வந்து ஹரப்பாவை சைட் இது பண்ணும்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காரு? ஓகேவா, அதோட டைரக்டர் ஜெனரலா யார் இருந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. சோ இது ஒரு புது கொஸ்டின். நம்ம அந்த ஹரப்பா சைட்டை கண்டுபிடிச்சது, ஹரப்பா சைட்டை கம்ப்ளீட்டா எக்ஸ்கவேட் பண்ணது யாருன்னு படிச்சோம்? தயாராம் சைனின்னு படிச்சோம். ஆனா அந்த ஹரப்பன் சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணும்போது யாரு ஏஎஸ்ஐயா இருந்தாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் யாரு? இவரு ஜான் மார்ஷல். ஓகேவா, சோ இங்க போட்டுட்டு நம்ம அந்த தயாராம் சைனி, இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு தயாராம் சைனின்னு பார்த்தோம்ல, இது எங்க இருக்கு அந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரியும். இங்க இருக்கு பாருங்க. ஹரப்பன் சைட்டை வந்து யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்டா, டிஸ்கவர் பண்ணான்னு கேட்டா தயாராம் சைனி. அதே ஹரப்பன் சைட்டை டிஸ்கவர் பண்ணும்போது யார் ஏஎஸ்ஐயா இருந்தா அப்படின்னு கேட்டா ஜான் மார்ஷல் தான் சொல்லணும். சரியா, ஜான் மார்ஷல் சொல்லணும். அங்க போயிட்டு தயாராம் சைனி சொல்லி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டிஃபரெண்ட் ஆகுது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து எங்க வந்து கேமலோட போன்ஸ் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. கேமலோட போன்ஸ் எந்த ஹரப்பன் சைட்ல கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா காளிபங்கனா, லோத்தலா, ஹரப்பாவா அண்ட் மொஹஞ்சதாரோவா? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் சனுதாரோ, கேமலோட போன்ஸ் வந்துட்டு காளிபங்கன். ஓகே, காளிபங்கல்ல கிடைச்சிருக்கு. கேமலோட போன்ஸ் வந்து காளிபங்கல்ல கிடைச்சிருக்கு. அடுத்து அலாம்கிர்பூர் வந்துட்டு எந்த ரிவர்லன்னு கேட்டிருக்காங்க. அலாம்கிர்பூர் வந்துட்டு எந்த ரிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிண்டோன் அப்படிங்கிற ரிவர். ஓகேவா, இதுவுமே நம்ம அங்க மிஸ் ஆயிருக்கும், ஹிண்டோன் ரிவர். ஓகே, மண்டா அப்படிங்கிறது செனாப் ரிவர் பார்த்தோம். இது அலாம்கிர்பூர் வந்துட்டு ஹிண்டோன் ரிவர். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் அங்க மிஸ் ஆகுறது. சிமெட்ரி ஹச் அண்ட் R37 இப்பதான் R37 பார்த்தோம். இதுல ஹரப்பால இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி டாக்யார்ட் எங்க இருக்கும்? லோத்தல், பசுபதி மகோதேவா, மொஹஞ்சதாரோ, காப்பர் சாரியட், தைமாபாத். எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதுவே கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க பின்னாடி. அடுத்து பாருங்க, ஹரப்பா யார் கண்டுபிடிச்சா? ஹரப்பா தயாராம் சைனி தான். மொஹஞ்சதாரோ RD பானர்ஜி, தக்கல்தாஸ் பானர்ஜி. லோத்தல் அமலந்தா கோஷா? இல்ல, லோத்தல் வந்து SR ராவ், காளிபங்கன்னா அமலந்தா கோஷ். ஓகேவா, அமலானந்த் கோஷ். சோ அப்ப இதுதான் கரெக்ட். இது ரெண்டும் தப்பா இருக்கு, இது ரெண்டும் மாறி இருக்கு, இது ரெண்டும் இதுக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் கூட உங்களுக்கு இருக்கலாம். சரி, அதை செக் பண்ணிக்கோங்க. இது என்ன மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம கரெக்டா போடணும். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் இது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு இப்ப ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்டது 2022 இங்க பாருங்க 23ல கேட்ட கொஸ்டின். 23 ஸ்டெனோகிராஃபர்ல கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் மோஸ்ட் ஆஃப் த ஹரப்பன் சிட்டிஸ் த ஹவுசஸ் ஹேட் ஓபன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவுட் சைடு. ஓபன் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு அவுட் சைடுல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க ஹவுசஸ்ல. ஓகே, அடுத்து இன் ஹரப்பன் சிவிலைசேஷன் வாட்டர் அண்ட் கார்பேஜ்
water and garbage used to drain out from the drains located outside the houses and go into the main underground drain. Underground drain இது வச்சு கொடுத்துருக்காங்க. வாட்டரும் கார்பேஜும் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய ட்ரெயின்ல அண்டர் கிரவுண்ட் வழியா போகும். அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கிளியர் ஆன்சர் கொடுத்துருப்பேன். ஒன்லி ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன அவுட் சைடு ட்ரைனேஜ் சிஸ்டமா இருந்துச்சு ஹரப்பால. இல்ல, அவுட் சைட் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து கீழே அண்டர் கிரவுண்ட் வழியா வெளியே போகிற மாதிரி இருக்கும். சோ அப்போ ஆப்ஷன் சி ஒன்லி 2 தான் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கிறது கரெக்ட். இப்படியும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டும் கேட்கறாங்க. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வருது பாருங்க. அண்ட் அதை பத்தின டீடைல்ஸ் இங்க கொடுத்துருப்பேன். ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் ஹரப்பன் சிஸ்டம் வந்து எப்படின்னா கவர்டு ட்ரைன்ஸ் தான், எதுவுமே ஓபன் பண்ணப்பட்ட ட்ரைன்ஸ் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரீட்டோட சைட்ல இருக்கும். ஸ்ட்ரீட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எல்லாம் லே அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலதான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ட்ரெயினுக்குள்ள டைரக்டா அந்த ஸ்ட்ரீட் ட்ரெயினுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாலாவது இருக்குமா, ஓகேவா? அந்த வால் வச்சு ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் நீடட் அந்த இதுல இருந்து போறதுக்கு, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்து போறதுக்கு ஒவ்வொரு வால் மாதிரி வச்சு, சுவர் மாதிரி வச்சு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமும் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் க்ளோஸ்டுன்னா நம்ம இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த ஹரப்பன் சிட்டிஸ் வேர் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், ஹையர் அண்ட் லோவர் டவுன் சொல்லிட்டு டிவைட் பண்ணிருக்காங்களாம். ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கிரைப் த லோவர் வந்துட்டு சிட்டாடலாம். லோயர் பார்ட் சிட்டாடல், ஹையர் பார்ட் தானே சிட்டாடல். அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் மட்டும் ட்ரூ? ஃபர்ஸ்ட் மட்டும் ட்ரூன்னு போடணும். ஆப்ஷன் சி. ஓகே, ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இதை பத்தி நான் இங்க வந்து கொஞ்சம் டீடைல்ஸோட கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு நான் இப்போ சொல்றது பினாக்கல் புக்ல இருந்தது. பினாக்கல் புக்ல எப்படி டீடைல்டா கொடுத்துருப்பாங்களோ அதே டீடைல்டா அதை பத்தின வேர்ட்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம இண்டஸ் வேலி ஹரப்பன் சிவிலைசேஷன், ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்கு. ஓகேவா? இண்டஸ் வேலி ரீஜியன் வந்துட்டு எப்போ 2500 இருந்து 1500 நான் கொடுத்ததும் இருக்கும். சரியா? ஏன்னா அந்த கார்பன் டேட்டிங் வேரி ஆகலாம். நீங்க கரெக்டா இதையாவது படிச்சு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒண்ணு. ஆனா மெயினா இந்த ரேஞ்சுக்குள்ள படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் தயாராம் சைனி 1921ல எக்ஸ்கவேட் பண்ணப்பட்டது. ராவி அப்படிங்கிற நதிக்கரையோரம் பஞ்சாப்ல இருக்கு. இப்ப பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு கிரானரிஸ், புல்லக் கார்ட்ஸ், காஃபி பியூரியல், மதர் கார்டஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த இதா இருந்திருக்கு இதுல ஹரப்பால. அவ்வளவுதான். அடுத்து கேட்காங்க ஃபயர் அல்டர்ஸ் எங்கெல்லாம், எந்தெந்த ஹரப்பன் சிட்டில ஃபயர் அல்டர்ஸ் இருந்தது? ஃபயர் அல்டர்ஸ் அப்படின்னாலே இது காலிபங்கன் ஞாபகம் வந்துடும். சோ இன்னொரு சிட்டி வந்து லோத்தலும் காலிபங்கரும் தான் ஃபயர் அல்டர் இருக்கக்கூடிய சிட்டி. சோ அந்த லோத்தல் அண்ட் காலிபங்கனை பத்தி இங்க டீடைல் கொடுத்திருப்பாங்க. சோ பாத்துக்கோங்க. சரியா? லோத்தல்ல என்ன கிடைச்சிச்சு, காலிபங்கல்ல என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. லோத்தல்ல தான் வந்து நமக்கு ரைஸோட எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். லோத்தல் ஒரு போர்ட் டவுன், கிரேவியார்டு இருந்திருக்கு, ஐவரி ஸ்கேல் இருந்திருக்கு, அப்புறம் வந்துட்டு காப்பர் டாக் இருந்திருக்கு. அண்ட் காலிபங்கன் வந்துட்டு லோயர் போர்ட்டிஃபைடு டவுன், போஸ்டர்ஃபுடான் ஸ்டைல்ல எழுதப்பட்ட அந்த இது கிடைச்சிருக்கு. உட்டன் ட்ரைனேஜ், காப்பர் ஆக்ஸ், எவிடன்ஸ் ஆஃப் எர்த்குவேக் இருந்திருக்கு. அப்புறம் இந்த பிளப் ஷேர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம், அது இருந்திருக்கு. கேமலோட போனும் காலிபங்கன்ல தான் இருந்திருக்கு. சரி, அந்த காலிபங்கன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொஹஞ்சதாரோல என்னெல்லாம் இருந்திருக்கு? சப்போஸ் நான் இங்க இருக்கிறது அங்க எதுலயாவது மிஸ் ஆயிருந்ததுனாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரிப்பேர்டு கார்மெண்ட்ஸ், டெம்பிள் லைக் பேலஸ் இருந்திருக்கு, பசுபதிசியில் இருந்திருக்கு, டான்சிங் கேர்ள், கிரேட் பாத், கிரேட் கிரானரி. இதெல்லாம் மொஹஞ்சதாரோல எல்லாமே கிரேட்னு வருது. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. The Great Bath was found in Mohenjo-daro site of Harappan civilization. மொஹஞ்சதாரோல தான் கிரேட் பாத் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதுல வந்து பிரிக்ஸ், பிளாஸ்டர்லாம், அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாதிரி, அப்புறம் ஜிப்சம் அப்படிங்கறதெல்லாம் கோட் பண்ணிருப்பாங்க. வாட்டர் டைட், அந்த அதுல நேச்சுரல் தார் யூஸ் பண்ணி, இது ரொம்ப முக்கியமானது. இது நான் சொல்லாம விட்டுருப்பேன். நான் வந்து வெறும் ஜிப்சம் மட்டும் சொல்லியிருப்பேன். ஜிப்சம், அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், நேச்சுரல் தார், இதெல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கற்கள் அரேஞ்ச் பண்றதுக்கு, அந்த ஸ்விம்மிங் பூல் கட்டுறது இருக்குல்ல, அந்த கிரேட் பாத் கட்டுறதுக்கான அந்த தண்ணி எதுவும் உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேச்சுரல் தார்லாம் நம்ம இப்ப யூஸ் பண்றோம். அப்பவே அவங்க நேச்சுரல் தார் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஜிப்சம் சொல்லக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். சரியா? ஜிப்சமும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேவா? அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம், அந்த கெமிக்கல் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? சரி, இப்போ அதோட ஆன்சர் என்ன? இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஓகேவா? சரி, சொல்யூஷன் 4 ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். இதுல கொடுத்துருக்கிறது ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். ஏன்னா மொஹஞ்சதாரோ கிரேட் பாத் இருக்கும், அதுல வந்துட்டு பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஜிப்சம் யூஸ் பண்ணிருப்பாங்க, பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்புறம்
வாட்டர் டைட்ல நேச்சுரல் தார் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? 4வது கொஸ்டினுக்கு பி தான் வரும். அண்ட் இந்த மொஹஞ்சதாரோ எங்க இருக்குது? சிந்து ப்ராவின்ஸ்ல இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிந்து ப்ராவின்ஸ். இதை வந்து மவுண்ட் ஆஃப் டெத்ன்னு சொல்றோம். யார் கண்டுபிடிச்சா? 1922ல ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து இதுல வந்து ஒரு லார்ஜஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். ஓகேவா? லார்ஜஸ்ட் சிட்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மொஹஞ்சதாரோ சைட் வந்துட்டு எந்த ரிவர் பேங்க்ல இருக்கு? இப்பதானே படிச்சோம், இண்டஸ் ரிவர் பேங்க். ஓகே, மொஹஞ்சதாரோ இண்டஸ், ஹரப்பா ராவி, லோத்தல் போகவா, காளிபங்கன் கக்கர், ஆம்ரி அப்படிங்கிறது இண்டஸ் தான், சனுதாராவும் இண்டஸ் தான், சுட்கா ஜெண்டர் அப்படிங்கிறது தாஸ்த் ரிவர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்துட்டு கிரேட். ரிப்பீட்டடா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும், சரியா? இந்த கிரேட் பாத் எல்லாம் பாருங்க. கிரேட் பாத் எங்க இருந்துச்சு? கிரேட் பாத் எதுக்காக? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் கிரேட் பாத் பத்தின ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்கான். அது கிரெயின் ஸ்டோரேஜ்க்கா? இல்ல. ஃபார்மிங் யூஸ் பண்ணப்பட்டதா? இல்ல. வாட்டர் டேங்க் ஆஃப் த சிட்டியா? இல்ல. இது வந்துட்டு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டதா? ஆமா. இது வாட்டர் டேங்க் கிடையாது, இது ஒரு குளிக்கிறதுக்கான இடம். அது போய் எப்படி நம்ம வாட்டர் டேங்க்னு சொல்ல முடியும்? அப்போ ஆப்ஷன் டி தான் வரும். எல்லாரும் வாட்டர் டேங்க்னு போட்டு சி தான் போட்டுருக்காங்களா? ஓகே பாத்தீங்களா, நானே தப்பா சொல்றேன். கமான் என்னன்னா வாட்டர் டேங்க் தான். ஓகேவா? வாட்டர் டேங்க் ஆஃப் த சிட்டியா? நம்ம அப்படியே படிச்சோம். இட் இஸ் ப்ராபபிலி யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ். சரி, ஓகே, ரெண்டுமே வரலாம்ல. பினாக்கல்ல இதுதான் கொடுத்துருக்காங்க, சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வேணா உங்களுக்கு வந்து கமெண்ட்ல போடுறேன், சரியா? இப்ப பார்க்க டைம் இல்ல, பட் இது எனக்கு இது ரெண்டுலயும் கன்ஃபியூஸ் ஆகுது. இதை ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம படிச்சோம். அதாவது அந்த கிரேட் பாத் வந்து ரிலீஜியஸ் அதுல குளிக்கிறதுக்காக அந்த மாதிரியா தானே பார்த்தோம். ஓகே, சோ பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல, இங்க என்ன கொடுத்துருக்கான், அதுக்கான சொல்யூஷனுமே கொடுத்துருக்கான். இப்போ வாட்டர் டேங்கா தான் இருக்குமோ? சரி, பார்க்கலாம் அது என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு. பினாக்கல்ல என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிரேட் பாத் வந்துட்டு ஒரு வாட்டர் டேங்க் லொகேட்டட் இன் மொஹஞ்சதாரோ. ஓகே, இது வந்து ஒரு லார்ஜ் ரெக்டாங்குலர் டேங்க். இன்னும் கோட்யார்டு மாதிரி இருக்குது. சரௌண்டட் பை காரிடார் ஆன் ஆல் 4 சைடு. ஓகே, there were 2 flights of steps of the north 2 flight, சவுத்ல வந்து டேங்க் இருக்குது. வாட்டர் டைட் பை செட்டிங் பிரிக்ஸ் ஆன் ஈச் சைடு. அதாவது மோட்டார் ஜிப்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றோம். ரூம் 3 சைடும் ரூம் இருக்கு, லார்ஜ் வெல் இருக்கு, கிணறு இருக்கு அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். பட் அது ஒரு லார்ஜர் ரெக்டாங்குலர் டேங்க் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? சோ இது ஒரு வாட்டர் டேங்க் அப்படின்னா இங்க கிவன்ல இருக்கு. சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் அதுதான் ஆன்சரா இருந்திருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது வராது. ஓகே, இது நீங்க தப்பா பண்ணியிருந்தாலும் நீங்க தப்பா போட்டிருந்தாலும் பரவாயில்ல, சரியா? நம்ம படிச்சது தானே ட்ரை பண்ணி பாக்குறோம். ஓகே, தப்பானாலும் பரவாயில்ல. சோ இப்போ திருத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்து இண்டஸ் வேலி சிட்டி வந்து எதுல? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இண்டஸ் வேலி சிட்டி. இங்க காதிர் பைட் அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தோலவீரா அப்படிங்கிற சிட்டி, அந்த பிளேஸ் இருந்திருக்கு. ஓகேவா? இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தான். அந்த தோலவீராங்கிறது தான் நம்ம 3 பார்ட்டா டிவைடா இருக்குல்ல, லோயர், மிடில், அப்பர் அப்படிங்கிற மாதிரி 3 பார்ட்டா டிவைடா இருக்கும். இதை இப்பதான் பார்த்தோம். ஜேபி ஜோசி 1968ல. அப்புறம் இது வந்து 40வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டு. ஓகேவா? இப்ப ரீசெண்டா 2021ல தான் இதை அறிவிச்சிருப்பாங்க. தோலவீராவை பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான். ஓகே, அண்ட் அடுத்து பாருங்க, சுர்கோட்டடாவும் ஜேபி ஜோசி தான் கண்டுபிடிச்சிருக்காரு 1964 to 68 அதே டைம் ரேஞ்சில தான். இது வந்துட்டு குஜராத்ல இருக்கு, சரியா? எது இந்த சுர்கோட்டடா அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு. அப்புறம் சனுதாரோ அப்படிங்கிறது 1931ல என்ஜி மஜும்தார் கண்டுபிடிச்சிருக்காரு. சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. சுட்கா ஜெண்டர். ஓகேவா? இது சுட்கா ஜெண்டர்னு வரும். சுட்கா ஜெண்டர்ங்கிறது வந்துட்டு அந்த பலுச்சிஸ்தான் மக்ரான் கொஸ்டின் பார்த்தோம். இது யார் கண்டுபிடிச்சிருக்கானா? GF டேல்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த இடத்துல உங்களுக்கு இது கரப்பன் சைட் கண்டுபிடிக்கப்படலன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இந்தியன் ஸ்டேட்ல எது கரப்பன் சைட் கண்டுபிடிக்கலன்னா உத்தரகாண்ட்ல தான் கரப்பன் சைட் கிடையாது. மீதி குஜராத்ல இருக்கும், ராஜஸ்தான், ஹரியானால இருக்கும். ஹரியானாலாம் ராக்கிகரி, அந்த இது ராக்கிகரி பனாவலி வரும். ஓகேவா? ராக்கிகரியும் பனாவலியும் ஹரியானால. ராஜஸ்தான்ல வந்துட்டு காலிபங்கோர், இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் குஜராத்ல லோத்தல், தோலவீரா. ஓகே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு இது குஜராத்ல. அடுத்து பார்க்கலாம். According to archaeologists in Harappan cities, the part to the west was smaller and higher was known as. ஓகேவா? வெஸ்ட் ஸ்மாலரு. அப்போ ஹையர் என்ன சொல்றாங்க? ஹையர் வந்து சிட்டாடல்னு சொல்றாங்களா? ஹையர் என்ன சொல்றாங்க? ஹையர் வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சனுதாரில் மட்டும்தான் சிட்டாடல் இருக்காது, மீது எல்லா பிளேஸ்லயுமே சிட்டாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருக்கோம். சரி, அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க.
Which of the following metals was used to make weapons and tools in Harappan cities? Harappan cities ல எந்த following metals வந்து யூஸ் பண்ணிருக்காங்க? ஆக்சுவலா அங்க வந்து டூல்ஸ் தான், வெப்பன்ஸ் அதிகமா காணப்படல. சரியா? வெப்பன்ஸ்னா என்னது, மத்தவங்களை வந்து கொல்றதுக்கு ஆயுதம் பயன்படுத்துற மாதிரி எதுவும் காணப்படல. பட் நிறைய டூல்ஸ் யூட்டன்சில்ஸ் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? டூல்ஸும் யூட்டன்சில்ஸும். அவங்க என்ன ஏஜ் சிவிலைசேஷன் பார்த்தோம், பிரான்ஸ். சோ அப்போ காப்பர் தான் வரும். சரியா? காப்பர் தான் யூஸ் பண்ணி அவங்க எல்லா டூல்ஸ் யூட்டன்சில்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியும்னா லெட், கோல்டு, பிரான்ஸ், சில்வர். சரியா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் அடுத்து the Harappan brought gold from present day. இப்ப இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்து கோல்டு அவங்க பெற்றுட்டாங்கன்னா கர்நாடகா. ஓகேவா? கர்நாடகால இருந்தா கோல்டு வாங்கியிருக்காங்க. கோல்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் போத் மோகன்தாரோ அண்ட் ஹரப்பா. ஹரப்பால வந்து புல்லக்காடு இருந்திருக்கு, கேனரிஸ். ஹரப்பால என்னெல்லாம் இருந்திருக்கு நீங்க இருக்கு. டெரகோட்டா ஃபிகரின். சனுதாரோல சிட்டி வித்தவுட் சிட்டாடல், பேங்கிள் ஃபேக்டரி இருந்திருக்கு, இங்க் பாட் இருந்திருக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் மிக்சடா இருக்கு, நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் இதா இருக்கு. ஓகே, ஸோ ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் உங்களுக்கு கொஸ்டினும் எக்ஸ்ட்ரா பாயிண்டான டீட்டெயிலும் இங்க கவர் ஆயிடும்ல, அதுக்காக தான் நான் இந்த செஷனை வந்துட்டு விடாம எப்படியும் இதை கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம அங்க நிறைய நான் சொல்றது நான் ஃபுல்லா கவர் பண்றேன்னு இருந்தேன். அதுலயுமே நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நானே நிறைய பாயிண்ட் அங்கேயே மிஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? அவ்வளவு தூரம் 1.5-2 மணி நேரம் இதை எடுத்துமே நமக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும். ஓகேவா? சரியா? நீங்க சும்மா ஒரு டாபிக் எடுத்துட்டு ஏன்னா தோணா சும்மா ஏதோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு சும்மா ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு போனேன் அப்படின்னு இல்லாம ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை படிக்கணும், அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கணும். ஓகேவா? சரியா? நான் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி லெவல்ல எடுத்துட்டு வரேன். ஓகேவா? யூபிஎஸ்சி லெவல் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அதுலயும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுலயும் நம்ம தெரியாதது நமக்கு இன்னும் கஷ்டமா எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு இந்த 3ஓட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக நான் ரொம்பையும் ஆழமாலாம் படிக்கணும்னு சொல்லல, படிக்கணும். ஆனா பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தாலும் கவர் ஆயிடும். அடுத்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆனாலும் கவர் ஆகும்ல, அதுக்காக தான். அப்புறம் பாருங்க, which of the following types of house remains were மேகர்கர் சைட்ல. ஓகே, இந்த ஹரப்பாக்கும் ப்ரீ ஹரப்பன் கல்ச்சர், ப்ரீ ஹரப்பன் சிவிலைசேஷன்ல தான் இந்த மேகர்கர் பார்த்தோம். ஸோ இந்த மேகர்கரை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லல. பட் இருந்தாலும் அது அந்த ப்ரீ ஹரப்பன் அப்படிங்கிறதுனால அதுல என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அங்க என்ன கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்குலர் டைப்ல ஹவுஸ் ரிமைன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ப்ரீ ஹரப்பன் அப்படின்னா நம்ம ஹரப்பாக்கு முன்னாடின்னு பார்த்தோம். இந்த மேகர்கருங்கிறது அங்க ஹவுஸ் ரிமைன்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஸ்கொயர் ஷேப்லயும் ரெக்டாங்குலர் ஷேப்ஸ்லயும் இருந்திருக்கான். ஓகேவா? அந்த மேகர்கர் அப்படிங்கிற இடத்துல அங்க மேகர்கர்ங்கிற இடத்துல வேற என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அனிமல் போன்ஸ் இருந்திருக்கு, ஹவுசஸோட ரிமைன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இந்த மேகர்கர் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1974 தான். ஹரப்பா மோந்தாரோல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், மேக்சிமம் சைட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லேட்டஸ்டா தான் வந்து 1974 தான் ஜேஎஃப் ஜார்கி அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சிருக்காரு மேகர்கர். ஓகேவா? இது வந்து ஹரப்பாக்கு முன்னாடி. இது வந்து இங்கதான் முத பார்லியும் வீட்டும் வந்து பீப்புள் வந்து க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஷீப்பு ரியர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஷீப்பு கோட் எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த மேகர்கர்ல தான் வளர்த்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேர்டு இந்தியா வந்துட்டு, அதாவது இந்தியா வந்து இண்டஸ் ரிவர்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றோம். இந்த இண்டஸ் ரிவரை சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றாங்க, சிந்து. இண்டஸ் சான்ஸ்கிரிட்ல சிந்து. ஓகே. அண்ட் இந்தியாவோட வேற நேம்ஸ் பாரத், ஆரியவர்த்தா, ஹிந்துஸ்தான், தெஞ்சிக்கு, ஜம்புத்வீப். இதெல்லாம் இந்தியாவோட இன்னொரு பேரா. சோ தெரிஞ்சுக்கலாம். இதுல நமக்கு பாரத் தெரியும், ஹிந்துஸ்தான் தெரியும், ஆரியவர்த்தா தெரிஞ்சிருக்கலாம் மேபி. மத்த இது எனக்கும் தெரியாது. இது ரெண்டுமே தெஞ்சுக்கு, ஜம்புவேட் அதெல்லாம் தெரியாது. சரி, அடுத்து நாட் சிட்டாடல் இல்லாத இது. ஓகே, பார்ட் ஆஃப் இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த பார்ட் வந்து சிட்டாடல்ல கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. சிட்டாடல்ல ஒரு சில இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த சிட்டாடல்ல இங்க 4ல எது கிடையாது. கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கிரெயின்ஸ் இருக்கும், கிரேட் பாத் இருக்கும், ஃபயர் அல்டர்ஸ் இருக்கும். ஆனா ரெசிடென்சியல் பில்டிங் வந்து சிட்டாடல்ல இருக்காது, அப்பர் டவுன்ல இருக்காது. அது வந்து லோயர் டவுன்ல இருக்கும், தனியா தான் இருக்கும். ஓகேவா? சோ தனியா தான் வரும். அதனால இது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் வரும். சிட்டாடல் வந்துட்டு ஒரு 45 ஏரியா ஹையர் டவுன்ல இருக்கும், லோயர் டவுன்ல இருக்காது. லோயர் டவுன்ல வந்து ஹவுசஸ் இருக்கும், ஹையர் டவுன்ல தான் சிட்டாடல் இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அதை பத்தி டீடைல்ஸ் இங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் அடுத்து போலாம். அடுத்து கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ வந்துட்டு என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஷேப்ல தானே இருக்கும், இந்த ஷேப்ல தானே இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததே ரிப்பீட்டடா அதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஹரப்பன் சீல்ஸ் வந்துட்டு எந்த சிட்டில அதிகமா எதால மேட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க.
எதால மேட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பன் சீல்ஸ் வந்து எதால மேட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஸ்டியாடைட் அப்படிங்கிற ஒரு இதனாலதான். ஓகேவா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோனு, அதனாலதான் வந்து ஹரப்பன் சீல்ஸ் வந்து மேட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அண்ட் அங்க வந்துட்டு சில சீல்ஸ் வந்துட்டு அதிகமா வந்து ஸ்டியாடைட், சில சீல்ஸ் வந்துட்டு டெரகோட்டா, கோல்டு, அகேட், சர்ட், ஐவரி, ஃபைன்சி அப்படிங்கிற சில மத்த ஸ்டோன்ஸ்னாலையும் தயாரிக்கப்பட்டிருக்கு. பட் மேக்சிமம் ஹையரா பாத்தீங்கன்னா ஸ்டியாடைட் தான். ஓகேவா, ரொம்ப ரெண்டு முக்கியமான சீல் வந்துட்டு அந்த பசுபதி சீலும் யூனிகார்ன் மோட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு சீலும் ரொம்ப முக்கியமானதா சொல்றாங்க. அப்புறம் இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஹரப்பன் சைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடியது சோட்டுகை. ஓகேவா, சோட்டுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடியது. அண்ட் அந்த சோட்டுகையில தான் வந்துட்டு லாபிஸ்ல சொல்லி நீல நிறத்து மரகத கல், நீல நிறத்துக்கு ஒரு கல், ரொம்ப வந்து வைடூரிய கல், ரொம்ப விலை உயர்ந்த கல்லுன்னு பார்த்தோம், நீல நிறத்துல இருக்கும் லாபிஸ்ல சொல்லிங்கிறது. சோ அதோட மைன் வந்து எங்க இருந்திருக்கு, சோட்டுகையில இருந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா கூட நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க இந்த சோட்டுகையில தான் வந்துட்டு டின் ட்ரேட் இருந்ததா சொல்லி அறியப்படுது. அதுக்கப்புறம் கேமல் ட்ரேடும் இங்க இருந்திருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா, ஆப்கானிஸ்தான்ல கேமல் ட்ரேட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ரிவர் இண்டஸ்ல வந்துட்டு எது இல்லன்னு கேட்டிருக்காங்க. சனுதாராவா, மொகல்தாராவா, ரோப்பரா, கோட்டிஜியா. இதுல வந்து ரோப்பர் அப்படிங்கிறது சட்லஜ் ரிவர்ல வரும். சோ அதனால அதுதான் இங்க தப்பான ஆன்சர். ஓகேவா, இண்டஸ் ரிவர்ல அது கிடையாது. மீதி எல்லாமே சனுதாரோ, மொகல்தாரோ, கோட்டிஜி எல்லாமே இண்டஸ் ரிவர்ல தான் வரும். அண்ட் அதை பத்தின ஃபீச்சர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவானது. ஸோ இது தேவையில்லை. ஓகேவா, இன்னும் அடுத்து இதே வேகத்துல இன்னும் ஒரு செக்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இந்த செக்ஷனும் முடிச்சிடலாம். ஓகேவா, நான் நிறைய சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இதுல ஏதாவது இதுவும் அதே சேம் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஒரு தடவை டக்குன்னு ஓகே, இதே ரேபிட் ஃபயர் செஷன்ல இதையும் நம்ம முடிச்சிடலாம். நான் வந்து தனியா பிராக்டிஸுக்கு 70 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, நான் சேம் கொஸ்டினா தான் ரிப்பீட்டடாகவும் வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் ரிவர் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அதிகமா ரிலேட்டட்னா இண்டஸ் ரிவர். அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மாடர்ன் டே கண்ட்ரில எதுல அதிகமா லொகேட் பண்ணப்பட்டிருக்குன்னா பாகிஸ்தான்ல தான் அதிகமா இருக்கும். இந்தியால கம்மி தான், ஆப்கானிஸ்தான்ல கம்மி தான், பங்களாதேஷ் சுத்தமா வராது. அப்புறம் டைம் பீரியட், அப்ராக்சிமேட் டைம் பீரியட் அது 3000 இருந்து 1500. அப்புறம் வந்துட்டு இதுல எது மேஜர் சிட்டி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இங்க கொடுத்துருக்கல எது மேஜர் சிட்டி, தக்சீலா அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கவே கிடையாது. சோ அதுதான் வராது. அப்புறம் டக்குன்னு முடிக்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுலாம் இங்க கொடுத்துருக்கேன். சரியா, மேபி டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் எந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு நாட் பீன் டெசிபர்ட்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படலன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ தானே, இன்னும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்டை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களோட பிரைமரி ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சரா தான் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க எந்த அனிமல் வந்துட்டு டெபிக் பண்ணப்படலன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இங்க வந்து ஹார்சஸ், டைகரோட சிம்பிள் இருந்திருக்கு, புல் இருந்திருக்கு, அண்ட் எலிபென்ட் இருந்திருக்கு. அது இங்க என்ன கேட்டிருக்கான், ஆர்ட் பீசஸ்ல எந்த அனிமல் வந்து அச்சிடப்படலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ரிமைன்ஸ் எது இல்லைன்னு கேட்டிருந்தான், அதுக்கு லைன் போட்டிருந்தோம். இங்க ஆர்ட்ல எது இல்லை அப்படின்னு கேட்டா ஹார்சஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா, சோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கிரேட் பாத் மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. அப்புறம் வந்துட்டு அர்பன் பிளானிங், வெல் ஆர்கனைஸ்டு அர்பன் பிளானிங்கா தான் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு ஆர்கனைஸ்டு அர்பன் பிளானிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, அது அர்பன் பிளானிங் தான். அப்புறம் இதுல எது வந்து சோசியல் கிளாஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சோசியல் கிளாஸ் எது இல்லைன்னா வாரியர் கிடையாது. ஏன்னா அந்த இண்டஸ் வேலி டைம்ல வந்துட்டு நமக்கு வார் நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சோ அப்போ வாரியர்ஸ் இருந்ததுக்கான ஆதாரம் கிடையாது. ட்ரேட் நடந்திருக்கு, பிரீஸ்ட் இருந்திருக்காங்க, ஃபார்மர்ஸ் இருந்திருக்காங்க, பட் வாரியர்ஸ் இருந்ததுக்கான ஆதாரம் இல்ல. அதுக்கப்புறம் ஆல்பபெட்ஸ், அவங்க வந்து ஆல்பபெட்ஸ் பேஸ் முறையில எழுதுவாங்க. இல்ல, ஆல்பபெட் முறை கிடையாது, அது போஸ்டர் பிக்டோகிராபிக். அடுத்து அவங்க என்ன ரிலிஜியன் ஃபாலோ பண்ணாங்க, ரிலிஜியன் வந்து அன்னோன், யாருக்குமே ஸ்பெசிபிக், யாருக்குமே இதுதான் இந்த ரிலிஜியன் தான் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. சோ அன்னோன், அன்ஸ்பெசிஃபைடு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. ஆமா, அவங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு. அப்புறம் ஃபேமஸ் ஃபீமேல் டெரகோட்டா ஃபிகர், அந்த ஃபீமேல் டான்ஸ் இருக்காங்கல்ல, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட பேரு டான்சிங் கேர்ள்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்புறம் இதுல எந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ல இவங்க ட்ரேட் கனெக்ஷன் வச்சிருக்காங்க கொடுத்துருக்கிறதுல, மெசபோட்டாமியால தான் வந்து ட்ரேட் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா 3 மெசபோட்டாமியா சீல்ஸ் வந்து கிடைச்சிருக்கும், மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்து எந்த சிஸ்டம் ஆஃப் அவங்க வந்து வெயிட் அண்ட் மெஷர் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, வெயிட் அண்ட் மெஷர் யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த இதுல 1 2 4 8 16 அப்புறம் 32, சோ அப்படி இந்த மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க, வெயிட் அண்ட் மெஷர் சிஸ்டம். அப்புறம் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்க எதால கட்டியிருக்காங்க, பிரிக்கால தான். சரியா, மட் பிரிக்கால கட்டியிருக்காங்க. ஓகேவா, பிரிக்னால கட்டியிருக்காங்க.
இந்த பியூரியல் கஸ்டம்ஸ் எலாபரேட் டிஃபரெண்ட் அவங்க வந்து நிறைய பியூரியல் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா கேட்டிருக்காங்க. இல்ல ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு மூணே ரொம்ப சிம்பிளா தானே வச்சிருக்காங்க பியூரியல், அந்த ஈமச்சடங்கு அந்த மாதிரி பண்றதெல்லாம். சோ சிம்பிள் தான், அதுக்கு ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சோ செக் பண்ணிக்கோங்க. எந்த ஃபுட் கிராப் வந்து கல்டிவேட் பண்ணப்படல, அதிகமான ரைஸ் கல்டிவேட் பண்ணப்படல, பட் ரைஸ் இருந்ததுக்கான அடையாளம் வந்துட்டு ரோப்பரும் லோக்கலும் வருமா. சோ ரைஸ் ஹஸ்க் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு, பட் அதிகமா அது கல்டிவேட் பண்ணப்படல. வீட்டு, பார்லி, மில்லட்லாம் அதிகமா கல்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மாடர்ன் நேம், மொஹஞ்சதாரோ இப்ப இருக்கக்கூடிய சிட்டியோட மாடர்ன் நேம் என்னன்னா கராச்சி. கராச்சி அப்படிங்கிற பிளேஸ், அதுதான் மொஹஞ்சதாரோ இப்ப இருக்கக்கூடிய சிட்டி பேர். மொஹஞ்சதாரோ இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் சிட்டி பேர். அப்புறம் வந்துட்டு அவங்க ரூலிங் கிளாஸ், ரூலிங் அந்த பெரிய சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல் பண்ணல. அடுத்து யார் வந்துட்டு 20th செஞ்சுரியில ஹரப்பாவை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. யாரு? ரக்கல்தாஸ் பானர்ஜி. யாரு இங்க என்ன கேட்டிருக்காங்க? இயர்லி பை விச் ஆர்கியாலஜிஸ்ட்? ஆர்டி பானர்ஜி. ஓகே, ஆர்டி பந்தோபியான் கொடுத்துருக்காங்க. ஆர்டி பானர்ஜி 20th செஞ்சுரி. ஓகே ஓகே. ஸோ எங்க கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரக்கல்தாஸ் பானர்ஜி வேற, ரக்கல்தாஸ் பந்தோபியாய் வேற. ஓகேவா, இது வந்து 20th செஞ்சுரி கேட்டிருக்காங்க. ஓகே, 20th செஞ்சுரி எந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு வருது. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆர்டி பானர்ஜி தான். இந்த கொஸ்டின் இருக்கட்டும், இது இல்ல, இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இதை விட்டுறலாம், அடுத்து போலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அந்த கொஸ்டின் விட்டுலாம். which of the following animals were domesticated by the people of Indus Valley? எது வந்துட்டு டொமஸ்டிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆல் ஆஃப் தி அபோ தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ கவும் டொமஸ்டிகேட், ஒரு சில இடத்துல கவு டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல டொமஸ்டிகேட் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கலாம். பட் இங்க வந்து ஆல் ஆஃப் தி அபோ தான் ஆன்சர் வரும். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு சில இது வந்து சில இடத்துல தப்பா, சில இடத்துல இருக்கலாம். எது கரெக்ட் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சிலது சரியும் வரும், சிலது தப்பும் வரலாம். ஓகேவா, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடும்போது கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து டிக்ளேர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதா கருதப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறதுல எல்லாமே சரியா. நான் உங்களுக்கு ஒரு 7-8 இது சொல்லியிருப்பேன். கிளைமேட் சேஞ்ச், இன்வேஷன் பை ஆரியன்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ஆல் ஆஃப் தி அபோ தான் இதுக்கும் வரும். அப்புறம் வந்துட்டு ரூரல் சிவிலைசேஷன் வித் நோ மேஜர் அர்பன் சென்டரா? அர்பன் சென்டர் இல்லன்னு கொடுத்துருக்கான். சோ அங்க அர்பன் சென்டர் இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மெட்டல் தெரியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அயன் தான் அவங்களுக்கு தெரியாத ஒரு மெட்டலா இருந்திருக்கு. ஓகேவா, அயன் தான் தெரியாது. அப்புறம் பார்க்கலாம், அயன் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க பப்ளிக் வெல் வாட்டர் சப்ளை யூஸ் பண்ணிருக்காங்க. பப்ளிக், ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. அந்த கிரேட் பாத் பார்த்தோம்ல, கிரேட் பாத் டேங்க், அதுல இருந்து வாட்டர் சப்ளை. ஓகேவா, அந்த வெல் டேங்க், வாட்டர் டேங்க் அப்படின்னு சொல்றது எதுக்காகனா, அங்க இருந்து வாட்டர் சப்ளை, மக்கள் தன்னோட தேவைக்காகவும் அதுல இருந்து வாட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ மேபி பப்ளிக்கா பொதுவா வெல் கிணறு இருந்து அதுல இருந்து அவங்க வாட்டர் எடுத்திருக்கலாம். ஸோ இந்த டேங்க், இந்த கிரேட் பாத்துங்கிறது இல்லாம பொதுவா ஒரு கிணறு வச்சு அங்க இருந்து வாட்டர் சப்ளை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நம்ம அங்க டேங்க்னு பார்த்தோம், பப்ளிக் டேங்க்னு பார்த்தோம். இந்த மாதிரி நான் பார்த்த கொஸ்டின்ஸ் வரைக்குமே நம்ம சோர்ஸ்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல ஒரு அதே இதை வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. சோர்ஸ்ல கவு இல்லைன்னு கொடுத்துருக்கான், ப்ரீவியஸ் இயர்ல கவு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த மாதிரி இந்த வாட்டர் சப்ளை நம்ம அந்த மொஹஞ்சதாரோ வந்துட்டு ரிலீஜியஸ்க்கு தான் யூஸ் பண்றதான்னு கொடுத்தோம். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கொடுத்துருக்கான், அது வந்துட்டு வாட்டர் டேங்கா யூஸ் பண்ணதா கொடுத்துருக்கான். சோ எப்படி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி தான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த டைம் நமக்கு வேற வழியில நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே. இப்போ அங்க வந்து டிஸ்டிங்டிவ் பாட்டரி ஸ்டைல் இருந்ததான்னு கேட்டாங்கன்னா, ஆமா, அங்க வந்து டிஃபரெண்டான பாட்டரி ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா எஸ் ஷேப்டு பாட்டரி எல்லாம் இருந்திருக்கு. அடுத்து சீல்ஸ் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணப்பட்டதுல எந்தெந்த ஃபேசஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அனிமல் ஃபேஸ் இருந்துச்சா? ஆமா. காடஸ் ஃபேஸ் இருந்துச்சா? ஆமா. ஹியூமன் ஃபிகர்ஸ் இருந்திருக்கா? எல்லாமே இருந்திருக்கு. ஸோ ஆல் ஆஃப் தி அபோ தான் வரும். அண்ட் அவங்க வந்துட்டு எந்த கிராஃப்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. எந்த கிராஃப்டை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, ஷிப் பில்டிங் அவ்வளவா இல்ல. ஷிப் பில்டிங் வந்து இருந்துச்சு, கப்பல் கட்டுற தடம், டாக்யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோத்தல்ல இருந்திருக்கு. பட் இது வீவிங் இருந்திருக்கு, பாட்ரி இருந்திருக்கு, மெட்டல் ஒர்க்கிங் இருந்திருக்கு. பட் ஷிப் பில்டிங் வந்துட்டு அதிகமா இல்ல, இருந்திருக்கு பட் அதிகமா இல்ல அப்படிங்கறதும் இங்க நோட் பண்ணிக்கலாம். பட் ஷிப் பில்டிங் சில இடத்துல போட் மேக்கிங் இருந்திருக்கு. அப்போ ஷிப் மேக்கிங் யார் இருந்திருக்க கூடாது. ஸோ இப்படியும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க.
சோ நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தெரிஞ்சுதான் ஆக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு எந்த அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்றாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, அது இதுக்கு இன்னொரு பேரு ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பா வந்துட்டு எந்த இப்ப பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கு. ஹரப்பா வந்து பஞ்சாப் ப்ராவின்ஸ், மொஹஞ்சதாரோ வந்துட்டு சிந்து ப்ராவின்ஸ். இப்ப கரண்டா இருக்கக்கூடிய வந்து மொஹஞ்சதாரோ கராச்சி. ஓகேவா, கராச்சியில தான் இப்ப மொஹஞ்சதாரோ இருக்கு. அண்ட் வந்து அவங்க வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்களா? ஆமா, ட்ரூ தான். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல வெல் டெவலப்டா இருந்தாங்களா? ஆமா, அதுவும் ட்ரூ தான். இது இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கிடையாது, பட் நான் எனக்கு ஒரு இடத்துல கிடைச்சிச்சு, சோ அதுதான் அப்படியே எடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். The seals discovered in the civilization are believed to have been used for seals எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கலாம், ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கலாம், ட்ரேட் டிரான்சாக்ஷனுக்காக, இது மூணுக்குமே இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜுவல்லரி வந்துட்டு எதால மேட் பண்ணப்பட்டதுன்னு கேட்காங்க. ஜுவல்லரி கோல்டால மேட் பண்ணப்பட்டிருக்கு அதிகமா. அப்புறம் அவங்களோட டெக்னாலஜிக்கல் இதுல எது வந்து அவங்களோட டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் கிடையாதுன்னு கேக்குறாங்க. கிளாஸ் ப்ளோவிங் அப்படிங்கிறது அவங்களோட டெக்னாலஜிக்கல். அவங்க பிரிக் மேக் பண்ணிருக்காங்க, மெட்டல் காஸ்ட் பண்ணிருக்காங்க, டெக்ஸ்டைல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த கிளாஸ் ப்ளோவிங் அப்படிங்கிறது அவங்க பண்ணல. கிளாஸ் ப்ளோவிங் அடுத்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் வெயிட் அண்ட் மெஷர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கரெக்ட் தான். அப்புறம் எந்த அனிமல் வந்து சீல்ஸ்ல டெபிக் பண்ணப்படலன்னு கொடுத்து நீங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? லைன்ஸ், டீரு, எலிபென்ட் இருந்திருக்கு, சீல்ஸ்ல இருந்திருக்கு. wolf இல்ல. wolves வந்து சீல்ஸ்ல இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், சீல்ஸ்ல இல்லாத மிருகம். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்? wolvesம் ஹார்சஸும் சீல்ஸ்ல இல்ல. எதோட ரிமைன்ஸ் கிடைக்கல அப்படின்னு கேட்டா லயனோட ரிமைன்ஸ் கிடைக்கல. புரிஞ்சுச்சா? ரிமைன்ஸ் வேற, சீல்ஸ்ல இல்லாதது வேற. எதோட ரிமைன்ஸ் இல்லன்னு கேட்டா லைனு, எதோட சீல்ஸ்ல இல்ல, எதோட பிக்சர் வந்து சீல்ஸ்ல இல்லன்னா ஹோல்ஸும் ஹார்சஸும். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ட்ரேட் ரூட்ஸ், ஓகே, அவங்களுக்கு வந்து நல்ல வெல் டெவலப்டு ட்ரேட் ரூட்ஸ் இருந்திருக்கான்னு கேட்டாங்கன்னா இருந்திருக்கு. ஓகேவா, மெசபோட்டாமியா கூட எல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்க, ஈரான் கூட ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பா இருந்திருக்கும். அப்புறம் டெக்லைன் வந்துட்டு எதனால ஏன்சியன் சிவிலைசேஷன், எந்த சிவிலைசேஷன் ரைஸ் ஆனதுனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டவுன் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இண்டஸ் வேலி முடியும் போது எது தொடங்குச்சோ அதுதான் எகிப்து ரைஸ் ஆக ஐவிசி டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து கண்டெம்பரரிஸ் நம்ம பார்த்தோமா. அடுத்து பார்க்கலாம். டவுன், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டவுன் பிளானிங்க்கும் கிரிட் லைக் ஸ்ட்ரீட் பேட்டர்னுக்கும் ரொம்ப பேர் போனதான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ட்ரூ தான். அப்புறம் லோயர் சிட்டாடலும் லோயர் டவுன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பார்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இதுவும் ட்ரூ தான். அப்புறம் பீஸ்ஃபுல் சிவிலைசேஷன் தான் இருந்திருக்கு, அங்க எந்த ஒரு வார்ஃபேரும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. Peaceful is believed to have been a peaceful civilization with no evidence of warfare. வார் நடந்ததுக்கான எவிடன்ஸே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இருந்திருக்குல்ல, வார் நடந்ததுக்கான எவிடன்ஸ் இல்ல. ஒரே இடத்துல நிறைய பேரோட டெட் பாடி இருந்ததுன்னா அப்போ ஏதாவது ஒரு வார் இல்ல ஏதோ ஆரியன்ஸோட இன்வேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. அப்பதானே வந்து ஒரே இடத்துல அதுவும் ஸ்டேர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நம்ம மோகன்தாரில எல்லாம் ஸ்டேர்ஸ் படிக்கட்டுகள்ல வந்து எல்லாரோட பிணங்களும் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வார் நடந்திருக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு ட்ரூவும் சில பேர் யோசிக்கலாம், ஃபால்ஸும் யோசிக்கலாம். ஆனா இங்க கொடுத்துருக்க ஆன்சர் படி ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு சிட்டி ஆஃப் மோகன்தாரோ வந்துட்டு லார்ஜ் சென்ட்ரல் ஸ்ட்ரக்சர் பிலீவ்டு டு பி எ டெம்பிள். அந்த பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து டெம்பிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஓகே, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க. மொஹஞ்சதாரோட சென்ட்ரல் அந்த சிட்டியோட நடுவுல வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சா, அதை வந்து டெம்பிளா சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேவா, டெம்பிளா கருதப்படுது. சோ டெம்பிளா கருதப்படுது. ஓகேவா, அந்த இந்த இது மொஹஞ்சதாரோல நடு பிளேஸ். ஓகேவா, அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து இண்டோர் பிளம்பிங் வித் டாய்லெட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் இன் தேர் ஹவுசஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, இண்டோர் அதாவது ஹவுஸ் அந்த காலத்துல வந்து ஹவுசஸ்ல எல்லாம் பிளஷஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல, டாய்லெட் பிளஷஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு. சோ அப்ப இது கரெக்ட் தான், ட்ரூ தான். ஓகே, அடுத்து வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வெஜிடேரியனான்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அவங்க போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியனாவும் இருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன நேச்சுரல் சோர்சஸ்ல வந்து ட்ரேட் பண்ணிருக்காங்க, எதை யூஸ் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் ட்ரேட் பண்ணிருக்காங்க, காப்பர் பிரான்ஸ், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக் பாத்ஸ் இருந்திருக்கா, பர்சனல் ஹைஜீனுக்காக பப்ளிக் பாத்ஸ் இருந்திருக்கா. ஆமா, அந்த மோகன்தாரோ கிரேட் பாத் இருக்குல்ல, அதெல்லாம் பப்ளிக் பாத் தானே.
அண்ட் அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் கிரானரிஸ் ஃபார் ஸ்டோரிங் ஃபுட் கிரெயின்ஸ், அண்டர் கிரவுண்ட் கிரானரிஸ் இருந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் கிரானரிஸ் கிடையாது, அது நார்மல் கிரானரிஸ் தான். மேபி அதனால கூட இங்க ஃபால்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே, சோ இந்த போர்ஷன்ல உங்களுக்கு இதுதான், இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ், அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன். இதை நம்ம செலக்ட் பண்றதுக்கு இப்ப நான் இதுல எடுத்ததுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன். மேபி உங்களுக்கு ஆன்சர் இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா தயவு செய்து வந்துட்டு இதோட கமெண்ட்ல போட்டு விடுங்க. சரியா? ஓகே, நான் சொன்னதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சா, இல்ல ஏதாவது கிளாரிபிகேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க யாராவது கேளுங்க, யாராவது பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? இல்லாட்டி நானே பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்றேன், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. ஓகேவா? சோ அவ்வளவுதான், இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இன்னும் நம்ம அதுலயே டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஓகேவா? சோ இதெல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.